ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் தெரியாது பொழுது கீழே சலன்னு நான் போகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. சுத்தமாக என்னெல்லாம் இந்த இடத்துலலாம் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. என்னோடய ப்ரீத்திங் சவுண்டு எனக்கே கேட்குதுங்க. கீழே இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஹைட்டாக தெரியல, மேலே வந்து பார்க்குறப்ப தான் கீழே இவ்வளோ டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இதான் கொடுக்க மாதிரி இருக்குது. பறிச்சாச்சு. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான திருக்கோளூர் தாங்க இருக்கிறோமே. நம்ம வீட்டு மொட்டை மாடல் தான் நின்று விளாக் எடுத்துன்னு இருக்கேன். இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்பியிருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ரைடு கிளம்பிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டோட லாஸ்ட் ரைடு இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். 1-2 தனித்தனியாக இருக்குது. அதனால் அது இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிச்சுக்குவேன். என்னடா இந்த இயர் எண்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா November 29ங்க. இன்றைக்கி தான் இந்த விளாக் ஷூட் பண்ணியிருக்கேன். இதை போகிறதுக்கு எப்படி 2 days ஆகலாம், அது எத்தனை நாள் ஆகுன்னு எனக்கு தெரியலைங்க. என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியல. எதனால் பார்த்தீங்கன்னா, நான் ட்ராவல் பண்ணுற இடம் எனக்கு ஒய்ஃபை கிடச்சின்னா நான் அப்லோட் பண்ணுறோம். ஒய்ஃபை கிடைக்கலனா அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ட்ராவலாக முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்னால் இது என்றைக்கு வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் இந்த வீடியோ என்றைக்கு ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா November 29 தாங்க ஷூட் பண்ணுறேனே. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் போக போக மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன். எங்கே போகிறேன், எங்கெல்லாம் போகிறேன், எப்படிலாம் ஸ்டே பண்ணுறேன், எப்படிலாம் சர்வே பண்ணுறேன், எப்படிலாம் சாப்பிட்றேன், நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன், என்னோடய ஒப்பீனியனில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், நம்ம வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணி நிப்பாட்டிட்டேன். நிறைய பேர் வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு விளாக் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் இந்த வாட்டி சரி சர்வீஸ் விடுறது விளாக் எடுக்கலாம் தான் பார்த்தேன். நான் ரெகுலராக சர்வீஸ் விடுற மெக்கானிக் வந்து பெங்களூர் போயிட்டாருங்க. அதனால் வந்து இப்போ எங்கள் அண்ணாட கேட்டு வேறு இடத்துல தான் நான் சர்வீஸ் விட்டேன். சரி ரைடுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு வேறு இடத்துல விட்டேன். நம்பிக்கையான ஆளாக இருக்க போய் தான் நான் விட்டேன், எல்லாம் விட்டுருக்க மாட்டேன். வண்டிக்கு மொத்தமாக சர்வீஸ் பண்ணது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3850 ஆச்சுங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டி ஒன்று நான் கயிட்டுருவேங்க, வந்தோடனே நானே கயிட்டுருவேன். ஆனால் மாட்டுறது மட்டும் எனக்கு தெரியாது. இந்த வாட்டி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா போன வாட்டி ஒரு கிளாம்ப் வச்சு மாட்டினாங்க. அதனால் எனக்கு அது இடக்க முடக்காக இருந்தது. அதனால் இந்த வாட்டி நான் போய் கடையிலே மாட்டிட்டேன். அப்படி இருந்து வண்டி வந்து பெட்டி வந்து சைடு ஆங்கிள் தான் இருக்குது. ஏன்னா சைடு ஆங்கிளாக இருந்தால் தான் அந்த இடத்துல இடிக்காத மாதிரி இருந்தது. அதனால் சரி சைடாகவே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். சரி பொட்டியை விட்டுட்டு மொத்த சாப்டர் வாங்க பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஆஸ் யூஷுவல் இன்ஜின் ஆயில் மாத்திரமே இன்ஜின் ஆயில் மாற்றிச்சு. அப்புறம் அதோ இந்த எல் கிளாம்ப் இருக்குதுல்ல, இதை மாற்றணுங்க. ஏன்னா நான் ஊருக்கு வரப்போ, சென்னையிலேருந்து ஊருக்கு வரப்போ அந்த வைப்ரேஷனில் ஃபுல்லாக ஆடி இதாகிப்போச்சு. அதை இந்த புட்ரஸோடு சேர்த்து இதை மாற்றிட்டேன். அப்புறம் ஒரு மிரர் ஒன்று உடஞ்சி போயிருந்ததில்ல ரைட் ஹேண்ட் சைடில், அதை மாற்றிட்டேன். அப்புறம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் ஊர் சைடில் போகிற அதே இதை நானும் போட்டு வச்சுருக்கேங்க. நான் போடலை, அவரே போட்டார். போட்டப்போ நான் எதுவும் சொல்லலை. அது எனக்கு போடுறப்ப எனக்கு பிடிக்கல. அதை நான் எப்படி சொல்கிறது, சரி ஓகே விடு, இங்கே ஊரில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படி தானே இருக்கிறாங்க, நம்மளும் இருந்தோன்னா இது உள்ளெல்லாம் அழுக்காகாமல் அந்த கலர் மாறாமல் அப்படியே டார்க்னஸ்ஸாகவே இருக்கும்ல இது. ஏன்னா உள்ளேயும் புதுசு மேலேயும் புதுசு. இது என்னென்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. இந்த க்ரிப்புமே புதுசு, உள்ளே இருக்கிற அந்த ஆக்சிலேட்டரு இதுவுமே புதுசுங்க. அப்புறம் இந்த லிவருக்கும் ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு. எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறோம். அது வண்டிக்கு ஏற்ற கலர் தான் போட்டுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு இது லுக்கு பிடிக்கல. இந்த ஒரு விளாக் பார்ப்பேன், அப்படி இந்த விளாகில் இது நல்லா இல்லைன்னு தோணிடுச்சு. எடிட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கைட்டுருவாங்க. இதை இடம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு சுத்தமாக இதில் உடன்படே இல்லை, பிடிக்கல. பட் உள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உள்ளே இருக்கிற அந்த கலர் மாறாமல் இருக்கும், அழுக்காகாமல் இருக்கும், கொஞ்சம் புதுசும் போலே இருக்கும். கொஞ்ச நாள் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் கட்டிடலான்னு சொல்லிட்டு போட்டாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் மட்டும் டூம் உடஞ்சி போயிருந்தது. மாற்றலான்னு பார்த்தா நேம் இது நம்மளோட பிராண்டு சிவா 235 அது போயிடும். அதுக்கப்புறம் இதை தனியாக எடுக்கணும். 3mm டேப் போட்டு வச்சுருக்கேன். சரி வேணாம், அவரே சொன்னார் நான் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போல்டு புதுசு போட்டு இந்த இடத்துல மேனேஜ் பண்ணியாச்சுங்க. அப்படி இருந்தால் அந்த உடஞ்ச பீஸ் தெரிய தான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன இது நம்பர் பிளாட் கிளாம்ப்பு அது போயிடுச்சு ஃபுல்லாகவே. அப்படின்னா துரு பிடிச்சி போய் உடஞ்சிடுச்சிங்க. நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து வரப்பலாம் இது ஒன் சைடு போல்டு ஊந்து கீழே தூங்கி டங்குன்னு மட்காலில் அடிச்சுனே இருந்தது. அப்புறம் லைட்டில் தூக்கி வச்சுன்னு தான் வந்தேனே. இப்போ லைட்டுன்னு சொன்னோன்னே வந்தது. லைட்டு ஃப்ரேம் புதுசு மாற்றிச்சு. உள்ளே இருக்கிற லைட்லாம் மாற்றலை, லைட்டு ஃப்ரேம் மாற்றிச்சு. அப்புறம் உள்ளே இருக்கிற கிளாம்ப் செட்டு அது ஃபுல்லாகவே மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்க்கு பெண்டில் இருந்தது, அதுவும் பெண்டு எடுத்தாச்சு. எப்போவுமே ஒரு பக்கம் அப்படியே கோணையாகவே இருக்கும், அது பெண்டு எடுத்தாச்சு. ஹேண்டில் பேர் லைட்டாக பெண்டு இருந்தது, அதுவும் பெண்டு எடுத்தாச்சு. வேறு என்ன அது
ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் ஒயர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஓவராக டைட்டாக இருந்தது, அதனால் பிரேக் ஒயர் மாற்றிட்டோம். வேறு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காயிலுங்க, ஃபுல்லாக காயில் பிரித்து வேலை பார்த்துச்சு. 2 காயில் மாற்றிட்டோம், 2 காயில் நல்லா இருக்குதான். அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டோங்க. இதில் கார்பரேட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டோம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்கு இந்த வாட்டி அவர் சர்வீஸ் பண்ணதை வச்சு சொன்னது என்னென்னா மினிமம் 50 தரும்பா, 50-55 தரும், ஹைவேலாம் போனீங்கன்னா 60 தரும்னு சொல்லிட்டாரு. என் வண்டி எப்போவுமே 45-40 அவ்வளோதான் தரும். ஏன்னா நான் சைனல் எடுத்தது எல்லாருக்கிட்டையும் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அது அவ்வளோதான்ப்பா தரும், அதுக்கப்புறம் தராது, ஏன்னா சைனல் எடுத்தீங்க வண்டி தேய்மானம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் அதிலே ஓட்டின்னுட்டேன். அப்புறம் இவர்கிட்ட கேட்ட பிறகு தான் சொன்னார், இல்லைப்பா எந்த வண்டியாக இருந்தாலும் ஸ்ப்ளெண்டர் வண்டினாவே 60-55-50 குறையாமல் தரவே தராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். சரி அந்த நம்பிக்கையில் அவர்கிட்டே சொல்லி வண்டியை கொஞ்சம் மாதிரி தர மாதிரி வச்சு விடுங்கன்னு சொன்னேன். வச்சு விட்டார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மைலேஜ். அதுக்கப்புறம் வேறு என்ன இங்கே மாற்றினாங்கன்னு எதனா மறந்துட்டேனா இல்லைன்னு தெரியல. பட் போக போக நான் வந்து நான் சொல்கிறேன். நான் இந்த விளாக்லேயே இதை சொல்லிடலாம், இதுக்கு தனியாக ஒரு விளாக் எடுக்க வேணாம்னு தான் சொல்லிட்டு இந்த விளாக்லேயே சொல்லின்னு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோடனே செக் பண்ணி வேண்டியது கண்ணாடி எல்லாம் கரெக்டாக தெரியுது. ஒரு வாட்டி ஹைவேல போய்ட்டு செக் பண்ணிக்கணும். வாங்க கிளம்பும், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பாய் பாய் மை ஹோம். ரிட்டன் எத்தனை நாள் கழிச்சு வருவோன்னு சொல்லிட்டு தெரியல, போவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டேன், சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்கிறேன் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன ரைடு இல்லாமல் அதுக்கு போன ரைடில் பிளானே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு இடத்துலேருந்து டக்குன்னு அந்த இடத்த பார்க்காம வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாராஜா கடை போர்ட்டு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம கிருஷ்ணகிரி தான் போயின்னு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற மகாராஜா போர்ட்டுக்கு தாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டருங்க. நம்ம ஒரே ஸ்டிச்சில் போக முடியாது. வண்டியை ஒரு இடத்துல 80 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் மகாராஜா கடை போட்டு தாங்க போகிறோமே. அது வந்து ஒரு ட்ரக்கிங் ஆகிட்டு தான். அப்படி இருந்தும் ஒரு பக்கம் வாங்கின மாதிரியே எனக்கு தெரியுது ஹேண்டில் பார். அது ஹேண்டில் பார் வாங்கியிருக்கா இல்லை கேமரா செட் பண்ணது ஆங்கிளே நான் அப்படி தான் செட் பண்ணிக்கிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ ஹேண்டில் பார்லாம் கரெக்டான மாதிரி கரெக்டான மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அப்படி எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வாங்கினு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்றின்னு இருக்கும், அதேமாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் இப்போ கை விட்டு ஓட்டணும்னு வச்சுக்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே வலிச்சினே போகுதுங்க வண்டியை. அது அந்த ப்ராப்ளம் இருக்குது. போன வாட்டி எதனால் அந்த மகாராஜா கடை போட்டு மழை ஏறலன்னு பார்த்தீங்கன்னா சீசன் சரியில்லைங்க. எல்லா மழையும் வந்து இந்த காஞ்சி போன மாதிரியே இருந்ததா. அதனால் சரி ஓகே, நம்ம ரெய்னிங் சீசனில் வந்து இல்லை வின்டர் சீசனில் வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அங்கேருந்து ஒக்கேனக்கல் போயிட்டேங்க. அதனால் இப்போ கிருஷ்ணகிரியில் என்னென்ன இடம்லாம் சுற்றி பார்க்கலையோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு டிஸ்ட்ரிக்டாக கவர் பண்ணின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேங்க. மழை பெய்தோ எனக்கு தான் தெரியலையோ. ஆமாங்க, மழை பெஞ்சிக்குது, அது எனக்கு தான் தெரியல இப்போ இவ்வளோ நேரம். ஏன்னா க்ளோவ்ஸ் போட்டுன்னுக்கிறேன், ரைடிங் ஜாக்கெட் போட்டுன்னு இருக்கேன், ஹெல்மெட்டு போட்டுன்னு இருக்கேன், பேண்ட்டு ஷூ எல்லாமே போட்டுருக்கேன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு அந்த மழைத்துளி போடுற அளவுக்கு தெரியல. ஏன்னா தூரல் மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன்னா ஸ்கின் எதுவுமே எனக்கு வெளிப்படையாக இல்லையா, எல்லா ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால சுத்தமாக எனக்கு தெரியலங்க. இங்கே ரோடு பார்க்குறப்ப தான் தெரியுது. ஒரு கேமராவில் எதனா ஆச்சான்னு தெரில. ஒரு வாட்டி வைசர் ஓப்பன் பண்ணி பார்த்து, ஆமாம் வைசரில் தெரியுது. இவ்வளோ நேரம் அந்தளவுக்கு மேமா இருந்தால் போய் பேசியிருந்தா பார்த்துக்கிறா. ஆமாங்க, மழை தூரல் போடுதுங்க. 2 நாளாக வந்து 2 நாளாவா நான் ஊருக்கு வந்து 3 நாள் ஆகுதுங்க, 3 நாள் 4 நாள் ஆகுதுங்க. வந்ததுலேருந்தே பார்க்குறேன் வானம் இப்படியே தாங்க இருக்குது. வெளிச்சம் சூரிய வெளிச்சமே கிடையாதுங்க, அப்படியே இருட்டின மாதிரியே இருக்குதுங்க. சென்னையெல்லாம் ரெட் அலர்ட் என்றைக்குன்னு தெரில. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட்டு. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்து நவம்பர் 30 தான், நம்ம 29 கிளம்பிட்டோம். அதனால் ரெட் அலர்ட் டைமில் இங்கே இருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் போனால் அந்த பக்கம்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த சைட்லாம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து தென்பண்ணையாறு. உங்களுக்கு நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன். கல்வராயன் ஹில்ஸ் போகிறப்பையும் இப்படி தான் போயிருப்பேன், திருவண்ணாமலை போகிறப்பையும் இப்படி தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ரூட்டு தான் இருக்குது. இப்படி போனால் மட்டும்தான் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். மற்றபடி திருக்கோளூர் போய் போகலாம், அது சுற்று. எனக்கு பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாங்க இங்கே. ஏன்னா போக போக எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதில் வேறு பெட்ரோலுக்கு தான் இல்லைன்னு தெரியல. வண்டி ரிசர்வில் இருக்குதா மெயிலில் இருக்குதான்னு கூட தெரில. ஏன்னா மெயிலில் வச்சு ஓட்டி பார்த்தோம், ஓடலை. வாங்க அங்கே போய்டும் கூப்பிட்டாரு.
டேங்க் ஃபுல் பண்ணிண்ணா. 0 பார்த்தாச்சு. எப்போ பெட்ரோல் பங்க் வந்தாலும் நீங்களும் 0 பாருங்கள். நம்ம ஒவ்வொரு ரைடு போகிறப்பையும் வண்டிக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கக்கூடாது, எல்லா ப்ராப்ளத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் போகணும், சரி பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி இருந்தும் ரெடி பண்ணுறதுல சரி பண்ணுறதுல எதனா ஒரு குறைகள் இருக்க தாங்க செய்யுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வண்டியை ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் விட்டு உங்கள் கையில் இருக்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டிலே ஓட்டி பார்க்கணும் வண்டியில் எதனா மேஜராக ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்னு. அர்ஜென்ட்டாக விடக்கூடாது. நான் எல்லா வாட்டியும் இப்படி தான் நினச்சின்னு வருவேன். சரி, வண்டி சர்வீஸ் விட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கைக்கு இருக்கணும் வண்டி, அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துன்னு போகணும் ரைடுக்கு அப்படின்னு நினச்சி தான் வருவேன். இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மாறிடுது. ஏன்னா நான் இப்போ வந்தது திங்கக்கிழமை வந்தேன். இன்றைக்கி கிளம்புறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன கிளம்புனே தெரியல. அன்றைக்கி தான் கிளம்புறேன். நான் வந்து சரி வண்டி ஒரு நாள் 2 நாள் சர்வீஸ் விட்டால் கூட அடுத்த 2 நாள் நம்ம கையில் இருக்கும், நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம சர்வீஸ் விட்ற ஆள் நம்மக்கிட்ட இல்லை. அவர் வந்து வேலையாக வெளியே போயிட்டார். அதனால் வேறு இடத்துல விட வேண்டியதாக இருந்தது. வேறு இடத்துல விட்டால் அவர் வண்டி ஃபுல்லாக ஃபுல் வேலையை பார்த்துட்டு காயில் மட்டும் வேறு இடத்துல பார்க்க சொன்னார். அதுக்கே எனக்கு டிலே ஆகிடுச்சிங்க. அதனால் வண்டி ஓட்ட போக முடியல. இப்போ நான் வண்டியை வந்து நேற்று நைட்டு தான் செக் பண்ணி, அதாவது காயில் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன். நான் நேற்று காலையிலே விட்டுருந்தேன்னா எனக்கு மதியத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது இக்னிஷன் ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் நைட்டு ஒரு கடை மூடுறப்போ தான் வண்டியை வெளியே எடுத்துன்னு வரேன். அவனுங்கிறப்ப அந்த டைமில் எனக்கு தெரியல. லடாக் ரைடு போகிறப்பெல்லாம் இதோட முன்னாடியே பார்த்துருவாங்க. நான் லடாக் ரைடு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குதுன்னா அப்போ வண்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி என் கையில் வச்சுக்குவேன். அந்த கிட்ட போகிற டைமில் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் ஷூ மாற்றுறது மட்டும் சின்ன சின்ன வேலை மட்டும் வச்சுக்குவேன். மற்றபடி எல்லாம் பெரிய வேலையும் முடிச்சிடுவேன். எதனா வண்டி சீஸாக இருந்ததுன்னா, இல்லை வண்டி உள்ளே எதனா சைனீஸ் ப்ராக்கெட்டோ இல்லை ஆயில் லீக்கேஜோ அந்த மாதிரி இன்ஜின் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணி பார்த்துருவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இப்போ ரெடி பண்ணி பார்த்துடணும். ஏன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்குதா இல்லைன்னு ஓட்டுறப்போ தான் நமக்கு தெரியும். அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுன்னு எடுத்துடுறோம். இந்த வாட்டியை மறந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ரைடு முடிகிறப்ப எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு எடுக்கணும்னு நினைப்போம், மறந்துடுவோம். அதை சொல்லவும் மறந்துடுவோம். எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47,866 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரைடு முடிக்கிறப்ப எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு செக் பண்ணிடலாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ரைடு முடிக்கிறப்ப நம்மளோட நாட்கள் எவ்வளோ நாட்கள் இருக்குமோ அந்த மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது, மறந்துடுவேன். நான் நினச்சினே வருவேன், மறந்துடுவேங்க. இந்த வாட்டினாச்சும் மறக்காமல் கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லணும், இல்லைனா நான் கணக்கு பண்ணி பார்க்கணும். திருவண்ணாமலை வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் திருவண்ணாமலை எல்லையில் தான் வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் திருவண்ணாமலை தான். நம்ம வந்து லெஃப்ட்டில் போக போகிறாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டு போனால் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். அப்படி போயிட்டும் போகலாம், நமக்கு லெஃப்ட்லேயே போயிடலாம், ஹைவேலே போயிடலாம். அப்படியே இப்படி போனோன்னா சங்கம் வருங்க. சங்கம் தாண்டி, சங்கமே இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்ரு. திருவண்ணாமலைன்னு வந்துட்டாவே இந்த சங்கம்னு சொல்கிற ஊர் எனக்கு நல்லா பதிய ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறப்ப என்னோடய ரைடில் எனக்கு ஃப்ரெண்டான ஒருத்தர் இங்கே சங்கம் ஊரில் தாங்க இருக்கிறாரு. அவர் ஊர் வந்து சங்கம். அதனால் திருவண்ணாமலை சைடு வந்தாவே சரி, இல்லை திருவண்ணாமலைன்னு சொன்னாவே சரி, அந்த சங்கம்னு சொல்கிற ஊர் ஞாபகம் வந்துடுங்க. 80 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வண்டியை ஒரு 1/2 அன் ஹவர் ஆற போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நிப்பாட்டி வச்சேன். என்னன்னே தெரிலங்க, வரவை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்குதுங்க. அப்படியே ஷேடோ இருக்கிற மாதிரியே இருக்குது. வயசு வேறு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கும் அப்புறம் அந்த அப்படியே ஒரு மாதிரியே வின்டர் சீசனாக இது சில்லுன்னு இருக்குதுங்க. நான் வின்டர் சீசனில் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னான்னு தெரில இந்த வருஷம் இந்த வின்டர் சீசன் வந்து இப்படி இருக்குதுங்க, ஏன்னே தெரியல. ஆனால் அப்படியே அங்கங்கேயும் அப்படின்னா இந்த பனித்தூரல் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு சில இடத்துல பனித்தூரலாக இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி இது பாருங்கள், பளிச்சுன்னு இது மழையே இல்லை. ஒரு சில இடத்துல அப்படியே இந்த சாரல் அடிக்கும் பார்த்துக்கிறீங்களா, அதோட ரொம்ப மெழுக்காக இருந்ததுங்க. அதனால தான் கேமராவை கைட்டி பாக்கெட்டை வச்சுட்டேன். சரி, ரொம்ப நேரம் இப்படி நின்று பிளாக் எடுத்தேன்னா அதில் சுத்தமாக தெரிய மாட்டேது. பைக்கில் போகிறப்ப பார்த்தா வைசர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே ஃபுல்லாக இந்த பனித்துளி படுற மாதிரி படுதுங்க. அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஈரமாகிடுது, அந்தளவுக்கு சாரலாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வின்டர் சீசனில் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வின்டர் சீசன் என்னவோ தெரியல, ரொம்ப சில்னஸாகவே இருக்குது. நான் தெர்மல் லைனர் கூட எடுத்துன்னு வரல, அதை எடுத்துன்னு வந்ததாக கூட கொஞ்சம் சில்னஸ் இருந்திருக்காது. ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குதுங்க. ரைடர் போகிறாரு. சரி, ஓகே, ஒரு 1/2 அன் ஹவர் ஆற போட்டு நம்மளும் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாமா? இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டருங்க மகாராஜா கடை போகிறதுக்கு.
இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்க தேவையில்ல, ஒரேடியாக மகாராஜா கடை போட்டு தான் போகணும். இது எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஆனால் இங்கே சாரல் அடிக்குதுங்க. அது சாரல்னு கூட சொல்ல முடியலங்க, அப்படியே இந்த பனித்துளி மாரி பெய்யுதுங்க. நின்னா தெரிய மாட்டேங்குது, சுத்தமாக நிற்கிறப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பைக்கில் மூவிங்கில் இருக்கிறப்ப மட்டும் அந்த சாரல் தெரியுது, அதை பார்த்தா தெரியுது. இங்கே அப்படியே ஈரம் இல்லை, காஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோடு ஈரமாக இருந்தது. அப்படியே என்ன நம்ம ரோடு ஈரமாகுதுன்னு சொல்லிட்டு வயசை திறந்து பார்த்தா அப்படியே பனி சாரல் மாரி என் மூஞ்சில் அடிக்குதுங்க. அதுக்கு அப்படியே கேமராவில் பார்த்து அது கேமராவை போட்டு கேமரா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும் எடிட் பண்ணுறப்ப. வைசர் ஃபுல்லாக இப்போ லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வைசரில் கூட அது அந்த சாரல் அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது, ஃபீல் பண்ணவே முடியல. இப்போ அடிக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஜில்லுன்னு இருக்குது. ஆமாம், இப்பயுமே அடிக்குதுங்க. வைசர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க தெரியுது மழை சாரல் அடிக்குதுன்னு. நான் அதனால் கேமரா கைட்டு வச்சிட போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கீழே தான் போகணும். ஆனால் கிருஷ்ணகிரி சிட்டிக்கு போகலாங்க, மெயின் ரோட்லேயே சுற்றின்னு இருக்கிறோம், ஹைவேலேயே. இப்போ இங்கேருந்து நம்ம மகாராஜா போட்டு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. இந்த ரைடு எனக்கு எப்படி போகணும் பயமாக இருக்குதுங்க. ஏன்னா ஃபோன் ஸ்டாண்டுலேயும் ப்ராப்ளமாக இருக்குது, ஃபோன்லேயுமே ப்ராப்ளமாக இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அப்படியே ஆடுறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு. அப்படியே டக்குன்னு போகிறப்ப யாருன்னா பிடிக்கணும் போனாலும் பிடிக்கணும் போயிடலாம். ஆனால் இது வரைக்கும் பள்ளத்தில் விட்டு ஏற்றுறப்ப ஃபோன் வெளியே வந்தது கிடையாது. அது வரைக்கும் ஓகே. அதுமில்ல டங்குன்னு இடிக்குதா, அதனால் ஃபோன் வந்து எதனா டேமேஜ் ஆகணும் பயமாக இருக்குது. அப்புறம் ஃபோனில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஸ்விக்கி ஓட்டின்னு இருந்தாங்க. அப்போ வந்து மழை டைமு, நான் பவுச் போட்டு தான், இத்தனைக்கும் வாட்டர் ப்ரூஃப் பவுச் போட்டு தான் நான் ஆர்டர் ஓட்டின்னு இருந்தேன். அந்த பவுச்சுக்குள்ளே எப்படி தண்ணி போச்சுன்னே தெரியல. பவுச்சுக்குள்ளே தண்ணி போய் டிஸ்பிளே ஃபுல்லாக அப்படியே டெத் ஆகிடுச்சு. ஃபோன் ஆனில் இருக்குது, ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக தெரியலங்க, ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, டிஸ்பிளேவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆற போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோனு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு, ரெக்கவர் ஆனதை பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த பவுச்சு போடக்கூடாது, அந்த பவுச்சு போட்டு நம்ம ஸ்டாண்டில் வைக்கிறதுனால தான் அது டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரியா விலகுதுன்னா ஓப்பன் ஆகுது தான் தண்ணி ஈஸியாக உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுச்சு போடாமல் இப்போ இந்த பவுச்சு போட்டுன்னு இருக்குங்க. இந்த பவுச்சு போட்டதுனால ஸ்டாண்டு கொஞ்சம் இதாகி போச்சு. அதுலேருந்தே வந்து டிஸ்பிளே வந்து மங்கி போன மாதிரியே இருக்குதுங்க, ஒழுங்காக பிரைட்னஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. நான் ஃபோன் வாங்கணும் தான் பார்த்தேன், ஃபோன் வாங்கிட்டு ரைடு போகலான்னு. ஆனால் ஃபோன் வாங்கினா வண்டி ரெடி பண்ண முடியாது, நம்ம ரைடு போக முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் சரி இருக்கிற ஃபோன் வச்சு இதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஃபோன் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆனால் இந்த ஃபோனை வச்சு நீ எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு நினச்சாவே பயமாகுது. ஏன்னா இது வேறு வின்டர் சீசனாக, எப்போ எப்படி வேணா மழை பெய்யலாம், புயல் காற்றுலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மழையில் பார்த்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மேப் வந்து தப்பாக ரூட்டு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி இந்த ரூட்டு வழியாக தான் வந்தேன், நான் இந்த ஊருக்குள்ளே தான் வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷனாக இல்லை, அது இதே ஒரு ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனாக ஃபயர் ஸ்டேஷனாக ஏதாவது இருக்கும். இது வந்து டேங்கில் வந்து தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஆனால் மேப் எனக்கு தப்பாக காட்டுது, எது காட்டுக்குள்ளே, அந்த பக்கம் ரோடே கிடையாது. அதனால் இப்போ மேப்பு நம்பாமல் நான் போன வாட்டி வந்ததை வச்சே போய் இருக்கேங்க. கரெக்டாக நான் பார்த்து தான் இதுக்குள்ளே தான் போயிட்டு போன வாட்டி வந்து டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்டேன். இப்படி போனால் கோயில் வரும், அடிவாரத்தில் ஒரு முனிசாமி கோயில் இருக்கும். இங்கே ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், அந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா டேங்க்கு. இந்த டேங்க்லேயுமே தண்ணி வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன். இதில் தான் பிடிச்சேனா இல்லை அதில் பிடிச்சேனா, அதில் வரல, இதில் தான் பிடிச்சேன்னு நினைக்கிறேன் தண்ணி. இந்த ஊருங்க கோயில் வந்தாச்சுங்க. இது தாங்க அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கோயில். ஆனால் மேலே யாருன்னா போகிறாங்களா இல்லைன்னு தெரில, நம்ம தான் போய் கேட்டு பார்க்கணும். பாட்டி, மலைக்கு போகிற வழி எது மேலே? இவங்க போகிறாங்களா ஆளுங்க? இப்போ யாரும் போகலையா? வழி வச்சுருப்பாங்களே, அதை பார்த்துன்னு மேலே போனால் போயிடலாம். பாறை ஏறணும், இப்படி ஒரு வழி போகுது, இப்படி போக கூடாது, நேரா பாறைக்கு ஏறணும். ஆனால் அங்கே எங்கே போர்டு இருக்கும்ல, ஓம் நம சிவாயான்னு போட்டுக்குது, வழிபாதை போட்டிருக்கோம். போயிட்டு 2 மணி நேரத்தில் வந்துடலாமா? 3 மணி நேரமா ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஏறினீங்களாண்ணா. வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? இன்னும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை.
ஒரு வந்துடலாம். ஒரு 3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். 3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். மேலே என்ன கோயில் இருக்குதா? கோயில் ஆஞ்சநேயர் கோயில். ஓ, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதா? ஆஞ்சநேயர், இது ராமர் சீத்தை நல்லா இருக்குது. அதெல்லாம் காட்டுங்க, நீங்கள் ஒருத்தரே போனால் பார்க்க முடியாது. ஏன் ஒரு ஆள் போனால் பார்க்க முடியாது? பார்க்க முடியாது, கீழே இறங்கி பார்க்கணும். ஒன்னாச்சி ஒன்றா எல்லாம் இருக்கிறாங்க, சாமிக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒருத்தரே போனால் பாவத்துக்கு தான். என்ன பாட்டி? யார்? நான் மட்டும் தனியாக தானே வந்திருக்கேன். நான் வேற இடம் போகணுமே, எப்படியே ட்ராவல் பண்ணேக்கிறேன்னே. இல்லை, போன வாட்டி இப்படி தான் ஒரு ஆள் தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பைக் நிப்பாட்டிட்டு அப்படியே கோயில் அடிவாரத்துலேருந்தே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டியும் வந்துட்டு பாதிலே போயிட்டோம், பாதி ஏற கூட இல்லை, அப்படியே அடிவாரத்துலேருந்தே போயிட்டோம். இந்த வாட்டி என்ன தான் ஆனாலும் ஃபுல்லாக ஏறி பார்த்தோன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்குங்க. பைக் நிறைய பேர் உள்ளே எடுத்துகிட்டு போய் விட தான் சொன்னாங்க, அந்த மலை அடிவாரத்தில் விட சொன்னாங்க. பின்னாடி 2 பைக் போச்சு பார்த்தீங்களா? அதுமாதிரி நம்ம பைக்குமே எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கலாம். என்ன ஒன்று, நம்ம திங்ஸ்லாம் இருக்குது அங்கே தனியாக அனாதையாக இருக்கும். அதனால் சொல்லிட்டு நான் இங்கே கோயில் அடிவாரத்திலே விட்டேங்க. குரங்கு தொல்லையும் இல்லையா. அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்லாம் கட்டி ஹெல்மெட்லாம் ஒரு கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி ட்ரெக்கிங் பண்ணியிருப்பேன். அந்த எல்லா ட்ரெக்கிங்லேயும் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டு தாங்க ஏறி இருப்பேனே. ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். பட் வேறு வழி இல்லை, எங்கேயும் கொடுக்க முடியாதனால ரைடிங் ஜாக்கெட் எடுத்துனே போயிடுவேன். இந்த வாட்டி கடை இருந்ததுனால அப்படியே கொடுத்துட்டு போயிட்டேன். ஆகா, சொல்லியாக இருக்குது பாருங்கள் புளியாங்கா. இங்கே நிறைய புளிய மரம் தான் இருக்குது. பிஞ்சாக இருந்தால் பறித்து தின்ட்டுருப்பேன். கொஞ்சம் முத்தனை காயாக இருக்குது. ஆனால் ஒன்று பறிச்சுன்னு போயிடுவோம். இதான் கொடுக்க மாதிரி இருக்குது. பறிச்சாச்சு. கொஞ்சம் பழமாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், இல்லைனா பிஞ்சாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 2ஆம் கட்டமாக இருக்குது. ஆனால் புளிப்பு நல்லாயிருக்கும். அங்கே வழி போட்டுருக்குன்னு சொன்னாங்க. மலை ஏறத்தை பிடிச்சிட்டுனா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை அவங்க கூட யாருமே ஏறல. நீங்கள் யாருன்னா தனியாக வர மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு இறந்த மாதிரி இருக்கும். இப்போ சின்னதாக இருக்குது, நீங்கள் வர டைமில் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல. மேபி வெட்டினாலும் வெட்டிடலாம். பக்கத்தில் வந்து மாந்தோப்பு, இந்த சைடில் ஒரு வழிப்பாதை போகும். இதெல்லாம் பைக் போகிற மாதிரி பாதை இருக்கும். இந்த பார்த்தீங்களா, பைக்கு டிராக்டர் போகிற மாதிரி பாதை இருக்கும். இந்த வழியாக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. வந்தீங்கன்னா எதிர்க்க பார்த்தீங்கன்னா 2 பனை மரம் இருக்கும். இது பெருசானாலும் ஆகலாம், இல்லை வெட்டி போட்டாலும் வெட்டி போட்டுடலாம். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போவோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ராமமோட்டு இருக்கும். இந்த பாருங்க, ஒரு பாறை மேலே ராமமோட்டுக்குதா, அப்படியே படிக்கட்டு மேலே ஏறுங்க. இது மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமமோட்டுக்குது படிக்கட்டு போட்டு இருக்குது. மேலே ஏறணும்னு சொன்னாங்க. அதேமாதிரி இது மேலே தான் ஏறுது. அதான் நம்பி ஏறேன். நிறைய ட்ரெக்கிங்கு நான் சோலோவை தான் பண்ணிக்கிறேன். சோலோவானா என் கூட ஏறத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே லோக்கல் ஆளுங்களோ இல்லை வெளியே இருந்து வந்தவங்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. தனியாகவே ஏறி இருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் நினச்சின்னு ஏற வேண்டியதான். என்ன ஒன்று தனியாக ஏறுறப்போ வழி தெரியாமல் போயிடணும்னு ஒரு பயம் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதேமாதிரிலாம் கடைசி வரைக்கும்லாம் படிக்கட்டு போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஆரம்ப கட்டத்தில் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக பாறை மேலே கல் மேலே தான் கால் வச்சு ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், அங்கங்கேயே ராமம் போட்டு ஏரோ மார்க்கு போட்டு வச்சுருக்காங்க. மேலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதான். ராமன் சீதை 2 பேருமே இருக்கிறாங்களாம், அங்கேயும் இருக்கிறாங்களாம். அவங்களாம் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு யார் தெரியுறாங்களோ அவங்கள மட்டும் பார்க்கலாம். இப்போ இதோட படிக்கட்டு முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் பாறை பாதை தான். பாறை அங்கெல்லாம் இருக்குது எல்லாம். அதுக்குள்ளேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. 2 லிட்டர் தண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. அது வேறு வெயிட்டு, கேமரா பாக்ஸ் வெயிட்டு, அப்புறம் அதோட கேஜெட்ஸு இதெல்லாமே இருக்குதா, வெயிட்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் ஏறி நடந்து வந்தேன். நடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே தடுப்பு சுவர் போட்ட மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா வழியே காணான்னு நினச்சேன். கிட்ட வந்து பார்த்த பிறகு தெரியுதுங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ராமம் போட்டு ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கினே போங்க. லைட்டாக அதை பார்க்காம விட்டாலும் வேறு ரூட்டு மாறிடுங்க. ஏன்னா ரூட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நிறையா ரூட்டு பிரியுதுங்க.
பார்த்தீங்களா? எனக்கு அப்பப்போ டவுட் வருது, இப்படி தான் பாதை போதா இல்லை அந்த பக்கம் எதனா போதா. இந்த பாருங்கள், முன்னாடியே 2 ரூட்டு பிரியுது, ஒன்று இப்படி ஒன்று இப்படின்னு. இது எப்படின்னே தெரில இப்போ எனக்கு. பாறைமலை போத்தா பாறைமலை போகக்கூடாதா? வாங்க, அங்கே இதே ஏரோமா இருக்குது அந்த பாறையில், கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். இந்த பாறைமலையும் ஒரு ரூட்டு போகுது. ஆமாங்க, கரெக்டான பாதையில் தான் போகிறேன். அங்கங்கேயும் ராமம் போட்டுக்குது, அந்த ஏரோ மார்க் போட்டுக்குது. அதை வச்சு மட்டுமே போங்க. இதோ பாருங்க, ராமம் தெரியுதா? அப்போ கரெக்டாக தான் போகிறோம். ஏரோ மார்க்கும் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. இதோ அந்த மலை மேலே தாங்க போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இதே ஒரு கட்டடக்கலை இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் வாங்க. இதோ ராமோ ஏரோ மார்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையை நான் கொஞ்சம் தைரியமாக ஏறிடும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அங்கேயும் ராமும் என்ன ஏரோ மார்க்கு இருக்குது, அதனால் பயம் இல்லை, ஏறிடலாம். ஒரு சில ட்ரெக்கிங்லாம் எதுவுமே இருக்காதுங்க, தடமே இல்லாமல் இருக்கும். நான் ரைனி சீசனில் போயிருப்பேன், சுத்தமாக கால் தடம் தெரியாது, வழிபாதை தெரியாது, எல்லாம் புல் முளைஞ்சிருக்கும், ஏரோ மார்க் கூட இருக்காது. இது மேலே கோயில் இருக்குது, அதனால் எல்லா பக்தர்கள் போயிட்டு வராங்க, நடப்பாதை தெரியுது, ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் வியூ பாயிண்ட் கோசம் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படி இருக்காது. ஃபேமஸான இடத்துல இருக்கும். இந்த ஒரு சில ஹிடன் ஸ்பாட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு நான் அவ்வளோதான் வந்துடுவேன். நான் நிறையா வாட்டி வந்துக்கிறேன். இதோ பாருங்க, இந்த பக்கம் ஒரு பாதை போதா, அப்படிங்க ஒரு இது பாறை மேலே ஒரு ஏரோ மார்க்கு. அதனால் இம்பார்ட்டன்ட் ஏரோ மார்க்கு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காட்டுக்குள்ளே வரப்போ இந்தமாதிரி ஸ்பைடர்கிட்டலாம் பார்த்துவாங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி தாங்க. இதோ இதுக்கு முன்னாடி இதோ அந்த இடத்துல ஒரு வைப்பாதே மறைச்ச மாதிரி ஒரு ஸ்பைடர் வலை பண்ணி வச்சுக்குது. அது தெரியாமல் நான் மட்டும் சருன்னு போய் நின்ட்டேன், கண்ணுக்கே தெரியல. போய் அந்த பார்த்தோன்னா தலை ஃபுல்லாக சிக்கிக்கிச்சு, மூஞ்செல்லாம் சிக்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் எடுத்து போட்டேன். இப்போ தான் கட்டிக்கிது பிடிக்குது, ஆள் நட மட்டுமே இல்லை. அதனால தான் வைப்பாதிலே கட்டி வச்சுக்குதுங்க. மேலேயும் யாரும் இல்லை, என் கூடவும் யாரும் ஏறல, எனக்கு முன்னாடியும் யாரும் ஏறி போகல, நான் மட்டும் தனியாக ஏறின்னு இருக்கிறேன். நீங்கள் அதனால் பூச்சிக்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. பாருங்க, இங்கேயும் ஒரு ஸ்பைடர் வேலை பார்க்கல, தெரியுதா? இன்வெசிபிளாக இருக்குதுங்க, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. தாண்டி போன பக்கம் தான் தெரியுது நம்ம மேலே இதே ஒன்று படுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, இது ஒரு விதமான ஸ்பைடராக இருக்குது. அப்படியே அங்கே ஒரு ஸ்பைடரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பைடரு, ஃபுல்லாக ஸ்பைடராக தாங்க இருக்குது. என்னை எதனா கடிச்சிச்சுன்னா நானும் ஸ்பைடர் மேன் ஆகிடும். அதுக்கப்புறம் பாறைக்கு கம்மு விட்டு சரி மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். கோயிலுக்கெலாம் போக மாட்டேன், மாச்சூரியை தான் போயிட்டு வருவேன். ஐயோ, நல்ல விஷயத்துக்கு போகிறேன், எது கெட்ட சகனத்தை பற்றி பேசக்கூடாது. கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். இதில் ஒரு சில செடியே அரிப்பி செடிலாம் இருக்குதுங்க. கரெக்டான பாதையில் தான் வந்தானாடா. அது ஒரு ராமம் போட்டுக்குது. ஏன்னா வயிற்றடமே தெரியலங்க, ஃபுல்லாக செடி வளர்ந்து போயிருக்குதா. இப்போ இங்கே பாருங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு புதார் ஆட்டம் இருக்குது பாருங்களா. வயிற்றடமே தெரியல, இதெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குதுடா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எதனா ஒரு பாறை என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வேலை தெரியுதா உங்களுக்கு? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. நான் கையில் வச்சு காட்டுவா, அதை பாருங்கள். என் தலையில் மோதிச்சு, அப்படியே பின்னாடி வந்துட்டேன். இதே சலன்னு சத்தம் கட்டிச்சு, நான் மட்டும் கண்டுக்காமல் ஓடிட்டேன். இந்த பாருங்கள், இதேமாதிரி பாறை மேலே ராமம் போட்டுக்கிறத வச்சு மட்டுமே தான் நான் போயின்னு இருக்கேனே. இல்லைன்னா சுத்தமாக என்னெல்லாம் இந்த இடத்துலலாம் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நல்ல மனுஷங்கப்பா. இது ஒரு நல்ல விஷயங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஏரோமா இருக்கும், ராமம் போட்டு வச்சுருக்குது. இது ஒரு பாறைக்குள்ளே பூந்து போயின்னு இருக்கும், நல்லா இருக்குது. என்னோடய ப்ரீத்திங் சவுண்டு எனக்கே கேட்குதுங்க. அப்புறம் சுற்றி இந்த பூச்சிங்க சவுண்டு, அதுக்கப்புறம்
குருவி இந்த மாதிரி சவுண்டாக தாங்க கேட்குது. அப்பா ஒரு 20 நிமிஷமாக ஏறின்னு வந்தாங்க. இதோ இந்த செங்குத்தான பாதையில் தாங்க ஏறி வந்தேன்னு. இங்கெல்லாம் ஸ்டெப்ஸு போட்டு வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வழிபாதையே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. இதோ இங்கே பாருங்களா, இந்த ஸ்டெப்ஸில் எந்தளவுக்கு புதாராக வளர்ந்துருக்குது பாருங்களா. இதுக்குள்ளேயே நம்மளால் நடக்க முடியாது. ஏன்னா இதோ இந்த மாதிரி முள்ளெலாம் வந்து நம்ம ஷூ சாக்ஸில் வந்து பொத்துரும், அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்தினே இருக்கும். வேறு என்ன வழி? இது வேணால் இந்த மரத்து பக்கமாக விட்டா போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஒட்டுக்கா இதான் வழி. வாங்க. எப்படி இது பின்னாடி வியூ பயங்கரமாக இருக்குதா? ஆனால் இங்கெல்லாம் செங்குத்தாக இருக்குதுங்க. ஆனால் ஸ்டெப்ஸு தான் போட்டு வச்சுருக்காங்க, கல்லால் செதுக்கி வச்சுருக்காங்க, அதனால் பயம் இல்லை. இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாதை இருக்குது, கம்பி போட்டு வச்சுருக்காங்க, அதை பிடிச்சின்னு போயிடலாம். ஆனால் அதுவும் செங்குத்தாக தான் இருக்குது. கரெக்டான பார்த்து தானா இல்லை? இது எப்படி தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன். வரும் இங்கே எது பாதை போகிற மாதிரி தான் இருக்குது. வாங்க இது மாதிரியே போவோம். இப்போ வந்துட்டோம், கம்பி பாதை பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கேருந்து மலை நோவோ பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை சுற்றி ஏறோம்ல, எப்போ ஏறிட்டோம். மலை உச்சிலாம் ஏறல, கம்பி பாதை தான் வந்துக்கிறோம். இதோ பாருங்க, இங்கேயும் அந்த பாறை மேலே அப்படியே செதுக்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் கம்பி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இது மேலேயே ஏறணும்னு நினச்சிங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல வழுக்கி விட்டுருவீங்க. அதனால் சேஃப்டிக்கு எப்போவுமே இந்த கம்பியை பிடிச்சிக்குங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி பாருங்கள், தடமாக இருக்குதா இல்லைன்னு. இதாங்க நம்ம வந்த வழினா இது தெரியுமா? இந்த சின்ன மலையை கடந்து வந்தோம். இதோ தெரிஞ்சு பாருங்கள் ஊர். அந்த ஊர்லேருந்து இந்த மலையை ஏறி இறங்கி திரும்ப இந்த மலையை மேலே ஏறுறோம். இதோ இன்னும் நம்ம இப்படி போயிட்டு சுற்றிக்கின்னு அந்த பக்கம் போகணும். எப்படி போகிறோமோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரேடியாக ஏறிட்டு இறங்கலாமான்னு பார்க்குறேன். இதோ இந்த செடிக்கிட்டலாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்குங்க, ஏன்னா ஒட்டுக்கு அதெல்லாம் ஒட்டிக்கும், அப்படியே முள் மாதிரி குத்தினே இருக்கும். இப்போ என் ஷூ சாக்ஸ் இல்லை, குத்தினே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா, எந்த அளவு டவுனாக இருக்குது பாருங்கள். அப்பா இந்த வெயில் தாங்க ஏறி வந்தோமே. கீழேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஹைட்டாக தெரியல, மேலே வந்து பார்க்குறப்ப தான் கீழே இவ்வளோ டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இந்த பக்கம்லாம் வந்து தண்ணி வலிஞ்சு ஓடிக்குது பழுகுதுங்க. இருங்க, இது தண்ணி சவுண்டு கேட்குதுங்க. ஓ இங்கே தாங்க தண்ணி ஓடுது உருண்டு. ஓ பாருங்க, அது மேலேருந்து அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே வருதுங்க. இங்கே பாருங்க, இதுதான் தண்ணி உருண்டு ஓடுது. நான் பேசுகிறப்ப எதனா டோன் மாறிச்சுன்னா தெரிஞ்சுக்குங்க. நான் வாயில் வந்து சாக்லேட் வச்சுன்னுக்கிறேன். இந்த நாஞ்சூர் ஒட்டிடுச்சு. தெரியுதா? சாக்லேட் வச்சுன்னுக்கிறேன். ஏன்னா நாக்கு ரொம்ப வறண்ட மாதிரி இருந்ததா, சரி சாக்லேட் எதனா போட்டோன்னா அப்படியே அது தெரியாமல் அந்த இனிப்புலேயே போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி நிற்கிறேங்க. நம்ம இதுக்குள்ளே பூந்து போனது தப்பாக போச்சு, திரும்ப பூந்து வர முடியல. வாங்க ஏறும். இதுக்கப்புறம் படிக்கட்டெலாம் செதுக்கல, வெறும் கம்பி மட்டும்தான் ஊனி வச்சுக்கிறாங்க, அதை பிடிச்சினே ஏற வேண்டியதான். ஒரு கையில் கேமரா மாட்டின்னு, ஒரு கையில் கேமரா பிடிச்சின்னு, ஒரு கையில் பைப்பை பிடிச்சின்னு ஏறின்னு இருக்கிறோம். கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன்.
கருத்தில் பார்த்தா சுற்றி சுற்றி ஏற விட்டுனுக்குறாங்க, முடியல. எல்லா மலையும் ஏறுறப்பையும் இப்படியே தான் நொந்து தான் ஏறுறேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஏறிடுவேன். இதுக்கப்புறம் கம்பி பாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதோட டேக் டைவேஷன் சொல்லிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கம்பி பாதை முடிஞ்சு டேக் டைவேஷன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சு பேட்ரி இல்லாமல். அப்புறம் இப்போ இங்கே வந்து பேட்ரி போட்டேங்க. அதோட கம்பி பாதை முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா முடியல. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 மினிட்ஸ் கேப்பு தான். அந்த கேப்பில் வந்து வெறும் பாறைங்களாக புதாரெல்லாம் இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்தோன்னே ஆஞ்சநேயர் தெரிகிறாரா, குட்டி ஆஞ்சநேயர். வாங்க அவர்கிட்ட போவோம். இந்த இருக்கிறாரு பாருங்க, குட்டி ஆஞ்சநேயர் தெரியுதா? குட்டி ஓண்டுக்கிறாரு, மாலை போட்டு வச்சுருக்காங்க, நல்லா செதுக்கி வச்சுக்கிறாங்கப்பா, சூப்பராக இருக்கிறாரு. அப்படியே இது இங்கேருந்து அப்படியே கம்பி பாதை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது போயிட்டு அப்படியே யூட்டன் பண்ணி திரும்ப அந்த மலை மேலே போன முடியுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு என்னவோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக அது மட்டும் போயினே இருக்குது. எங்கே தான் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி மலை ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மதில் சேவருங்க. அந்த மதில் சேவரெலாம் தாண்டி வந்துட்டோம். இதுதான் முக்கால்வாசி மலை. மேலே இதோ இருக்குது பாருங்கள், கால்வாசி மலை. அங்கே தாங்க கோயில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். ஆனால் அங்கே தான் கோயில் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் நடந்து போகணும். வாங்க போவோம். இதோ இந்த பாறை மலை இறங்கி ஏறணும். பின்னாடி இது என்னடா வால் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, வரவையிலலாம் இதோ இந்த மாதிரி ஒரு செடி, அது என்ன செடியாக என்னன்னு தெரில, இதே தொடப்பு மாதிரி இருந்தது. அது உடச்சி கையில் வச்சு ஆட்டின்னு வந்து இருந்தேன். ஏன்னா முன்னாடி இருந்தது எதனா பூச்சினா போவோம், இல்லை ஒட்டரை கிட்டே இருந்ததுன்னா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பு மாதிரி விசிறின்னு வந்தேன். அது இங்கே வந்தோடனே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா போகிற வழியில் தேவைப்படலாம்ல, அதனால் பேக்கில் வச்சுன்னுக்கிறேன். ஏன்னா வர வழியில் ஒரு சின்ன காளையங்குடி பாம்பு பார்த்தேன். அது நான் வர சத்தத்தை பார்த்து குடுன்னு ஓடிடுச்சு. ஆனால் நான் பார்த்தேன், அது வீடியோ எடுக்க முடியல. அதுமாரி நிறைய சிலிண்டு பூச்சியும் இருக்குது, சின்ன சின்ன பூச்சிங்களும் இருக்குது. அது இது கையில் வச்சுருந்தேன்னா இப்படியே ஆட்டினே போவேன். சத்தத்தை கேட்டு ஓடிடும். இல்லை ஒட்டரை கிட்டே இருந்தேன்னா அந்த கிழிந்தி வாழை இருந்ததுன்னா அதில் பட்டு இதாகிடும், க்ளீன் ஆகிடும். அப்படியே நம்ம தாண்டி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி இருக்குதுங்க. சொன்ன தான், ஆனால் அது ஒரு ஏரி மாதிரி இருக்குதுங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. பாறை மலை எப்படி ஏறி இருக்கும் இங்கே பாருங்கள். எந்த அளவுக்கு அடர்த்தியாக புதார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த இது தேவைப்படும். அது வேறு பேக்கில் வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, இப்படி பின்னாடி கை விட்டு எடுத்தோன்னா வந்துடும். வாங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அப்பா கட்டண வெயில் தான் போகிறோமா? ஏன்னா பள்ளத்தில் கிள்ளத்தில் ஊந்துட போடுறா, பயமாக இருக்குதுங்க. ஏன்னா பள்ளத்துக்கு கிள்ளத்தில் ஊந்துடணுன்னு கரெக்டாக தான் போகிறேன். வழிபாதை தெரியுது. குச்சி ஏற்றுன்னு வந்துருக்கணும். ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் தெரியாது பொழுது கீழே சலன்னு நான் போகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஆனால் கரெக்டான பாதை தான். எதனால் கரெக்டான பாதைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்தாண்டேருந்து இந்தாண்ட பார்க்குறப்ப ஒரு ராமமும் ஒரு ஏரோ மார்க் இருந்தது. அதனால தான் கரெக்டான பாதைன்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருக்குதுங்க செடியெல்லாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு வழிபாதை மாதிரி போச்சு. அதனால தான் அது நம்பி அதுக்குள்ளே இறங்கி வந்தனே. நான் சொன்னது அந்தாண்ட ஒரு ராமம் தெரியுதுன்னு, இந்த ராமும் இந்த ஹீரோ மார்க் தாங்க. இதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன். இப்போ செங்குத்தாக ஏறணும் பொழுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா, எந்த அளவுக்கு அப்படியே ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன் ஹைட்டுக்கு இருக்குதுங்க, நானே மறைஞ்சிட்றேன் அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து சொனை பிடுங்குதுங்க. ஃபுல்லாக கை மேலே ஃபுல்லாக பட்டுருதா அங்கே பாருங்கள். அப்படியே அதெல்லாம் சொனை பிக்குது அப்படியே போட்டு. நல்லா வைக்கிற கூலம் கொட்டுற மாதிரி கொட்டுதுங்க. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது போல இருக்குது.
காட்டுக்குள்ளே போகிற பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத. இது ஏன் சைடில் பாடுவா எப்பா, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு வாட்டி நினச்சின்னு போகிறேன். போக 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 சுற்றி சுற்றி பூக்குன்னு போகுதுங்க. ஊந்துட்டேங்க. நல்ல வேலை கேமராவுக்கு ஒன்றும் வழியில் அடிவில்லை. ஏன்னா இப்படி வச்சுன்னு இருக்கிறேன் நான் கேமராவை. அந்த கை போட்டு இப்படி ஊனிக்கிட்டேன். கேமரா இது அடிப்படல. சரி, நல்ல வேலை அங்கே அந்த இதெல்லாம் குட்டி நல்லா மெத்து மெத்துன்னு இருந்தால இந்த பேர்ந்துக்குச்சு. நான் கூட இது வெயிட்டிக்கலையேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வெயிட்டிக்குச்சு. உள்காயம் அதிகம். நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன் இல்லைன்னு தெரிலங்க. பாருங்களா, போக போக எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குது பாருங்களா. வழியே தெரியலங்க, அந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குதுங்க. தெரியுதா உங்களுக்கு? இது வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, அது வழி இல்லை, இதுதான் வழி. ஒரு குச்சி கிச்சி எதனா இருந்தால் கூட பரவாயில்ல, குச்சி எதுவும் இல்லை. இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் தான் இப்போ ஊந்துட்டேன். சரி வாங்க, முட்டி மோதி ஒரு அளவுக்கு போய் பார்ப்போம். ஆஹா, இது வேறு முள்ளு செடி வேறுங்க, சட்டையில் பிடிச்சி ஈக்குது. டிஷர்ட்லாம் வீணாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறி வந்துட்டோம். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குகை இருக்குதுல்ல, அதனால் மேலே ஏறி வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த குகையை காட்டுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்க, இங்கே ஒரு குகை இருக்குது. அப்படியே குகைக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் தெரிவார். அந்த கோயில் தோ தெரிகிறாரு பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 மீட்ரு ஏறி போனால் முடிஞ்சிடுச்சு. அவரை பார்த்துடலாங்க. வந்தாச்சுங்க ஃபைனலாக. ஒரு வழியாக ஆஞ்சநேயர் சாமியை பார்க்க மலை மேலே ஏறி வந்துட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா போர்ட். ரீடெக் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு மகாராஜா கடை போட்டு மேலே டாப் வியூக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி இருக்கிறாருங்க. இவர் யார்? ராமரா? அப்படி தான் நினைக்கிறேன், ஏன்னா கையில் வில்லு வச்சுன்னுக்கிறாரு, அதனால் இவர் ராமர் தான். அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க, தெரியுதா? இது பாருங்க, ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். இது மேலே ஏறி போனீங்கன்னா ஆஞ்சநேயரை பார்க்கலாம். வெளியே ஆஞ்சநேயர், உள்ள ராமர், சீதை, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், 3 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. வெளியே வந்து ஆஞ்சநேயர் நிற்கிறாரு, மலை தூக்கின்னு போகிற மாதிரி கையில். வருங்க அப்பா, சுற்றி வியூ பாருங்கள், தெரியுதா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஐயோ, வேற மாதிரி. இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி மேலே ஏறி வந்து பார்க்குறப்ப தாங்க தெரியுது இவ்வளோ அழகான இடங்கள்லாம் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தான் தெரியுது. அப்பா, இதோ பாருங்க, நான் சொன்னல முதல் சேவரு, அது அங்கே இருக்குது பாருங்கள். அப்பா, நம்ம ஏறி வந்த இடம் இது. இதோ பாருங்க, ஒரு சிட்டி தெரியுதா, டவுனு, அது தாங்க. அந்த ஊர் வழியாக தான் வந்து அந்த ஒரு சின்ன பில்டிங் இருக்குது, அதை தாண்டி வந்து இங்கே ஒரு கோயில், அந்த கோயிலை தாண்டியே ஒரு சின்ன மலை ஏறி இறங்கி அப்படியே மேலே ஏறி வந்தாங்க. இந்த ராமத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மகாராஜா கடை போட்டு கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ராமரை பார்த்தோம், அப்புறம் உள்ளே வந்து அனுமானை பார்த்தோம், அதுக்கப்புறம் பக்கத்தில் ராமரை பார்த்தோம், அப்புறம் சீதாவை பார்த்தோம். 3 பேரும் பார்த்துட்டோம். ராமர் பக்கத்தில் தாங்க வந்து உட்காந்து பிளாக் பண்ணியிருக்கேனே. நீங்கள் அங்கே தூரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராமர்கிட்ட இருந்து ராமர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அங்கே நம்மளால் போக முடியும். அங்கே வந்து செங்கல் வச்சு வீடு கட்டி வச்சுருக்காங்க. காற்று உங்களுக்கு கேட்குதா? ஏன்னா ஓவராக காற்றடிக்குதுங்க. மேகம் வந்து ஓவராக கருன்னு இருக்குது.
பயங்கர மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் கீழே இறங்கி போனேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வரப்போ இருட்டாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் இருட்டாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு அப்படியே இதாகிடுச்சு. இப்போ அப்படியே கீழே இருக்கிறதுலாம் வந்து பனிக்கு மேலே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மிஸ்டா இல்லை பனியா ஆச்சு, என்னடா சொல்கிறது, கீழே இருக்கிறதுலாம் மேகமா இல்லை பனியா என்னன்னே தெரியலங்க. அந்தளவுக்கு அப்படியே ஒரு மாதிரியே மேகமூட்டமாகவே இருக்குது, கருமேகமாக இருக்குதுங்க. மழை வரப்போன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு காற்றடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை மலை மேலேயே என் பண்ணேன். ராமர் பக்கத்தில் உட்காந்து தான் வீடியோ என் பண்ணேன். ஆனால் அங்கே ஒரே காற்று சவுண்டாக இருந்தனால ஒழுங்காக பேச முடியலங்க. அங்கே பேசுனது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கேட்டுக்குது, விட்டு விட்டு கேட்டுதுங்க. மற்றெல்லாம் காற்று சவுண்டாக தான் இருக்குது. அதனால தான் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு வ்ளாக் என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேங்க. கீழே வந்து பைக் எடுத்துன்னு கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டேன். ஊர் எல்லையெல்லாம் தாண்டில, ஊருக்குள்ளே தான் இருக்கிறேன். அந்த மலை ஏறனத்தோட என்னோடய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரெக்கிங் போனாலும் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும், ஸ்நாக்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை சாப்பாடு எடுத்துன்னு போங்க, அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸ்நாக்ஸோட சாப்பாடு எடுத்துன்னு போகிறது பெஸ்ட்டு எந்த ட்ரெக்கிங்காக இருந்தாலும். அப்புறம் பேச்சு துணைக்கு ஒரு ஆளை கொண்டு போவாங்க. இதெல்லாம் நானாக சொல்லலை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, புரியுதுங்களா? நான் எல்லா ட்ரெக்கிங் போகிறப்பையும் என்கிட்ட கீழே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான், பேச்சு துணைக்கு யாருனா கூட்டு போங்க, தனியாக போகிறீங்க, தனியாக வர போகிறீங்க அப்படின்னு. எனக்கு தான் தெரியுமே, என்ன நம்பி கிட்டத்தட்ட 86,000 பேர் இருக்கிறாங்க. என் கூட அவங்க வராங்க, அவங்க கூட பேசின்னு போகிறேன், அது எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நம்பிக்கையில் நான் மேலே ஏறிட்டு வந்துடுறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தோணுச்சுன்னா தனியாக போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா, எனக்கு கூட யாருனா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட யாருனா கூட்டின்னு போங்க. எனக்கு 86,000 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு அதுமாரி இருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கூட்டின்னு போங்க. அப்புறம் என்னென்னா ஷூ மறக்காமல் போட்டுன்னு போங்க. அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் போட்டுன்னு போங்க. கேப்பு எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா மண்டை ஃபுல்லாக சிக்கு இதாகிடும். எப்படின்னா அங்கே இருக்கிற செடிங்கள்லாம் மாட்டி மாட்டி ஒரு மாதிரியாக ஆகிடும், இந்த ஒட்டரெலாம் மாட்டிடும். முடிஞ்ச அளவுக்கு இது எடுத்துன்னு போங்க, கேப்பு ஒரு குல்லா மாதிரி இருக்கணும் அது. அப்புறம் ஷூ போட்டுன்னு போயிடுங்க. அப்புறம் பேண்ட்டு போட்டுன்னு போங்க, சாக்ஸ்லாம் போட்டுன்னு போகாதீங்க. ட்ரெக்கிங்னு மோஸ்ட்லி போக ஆரம்பிச்சிட்டாவே இதை போட்டு போங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃபு. நான் அந்த மலையை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் ஏறி இறங்கிட்டேங்க. மொத்தமாகவே ஏறத்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரமும் 2.5 மணி நேரமும் ஆச்சு. ஆனால் 1 ஹவரில் கீழே இறங்கிட்டேங்க. இதுவே நீங்கள் உட்காராமல் எங்கேயும் நிற்காமல் விறுவிறுன்னு ஏறி மட்டும் இறங்குறதா இருந்ததுன்னா 2 மணி நேரத்தில் ஏறி இறங்கிடலாங்க. மற்றபடி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகுங்க. எனக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் வ்ளாக் எடுத்து நாங்கள் எங்கேயும் உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுக்கின்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கின்னு தண்ணி குடிச்சுன்னு போனேன். ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கின்னு போகல. காலையிலேருந்து 2 வேளை சாப்பிட்லங்க, அதையே மறந்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. இப்போ ஈவினிங்கே ஆகிடுச்சு. இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 3:23 ஆகுதுங்க. பஸ் வருது, அதனால தான் சைலண்ட் ஆகிட்டேன். ஒரே நாய்ஸ் சைலண்டாக இருக்குல்ல, அதனால தான். 3 ஆகிடுச்சு, இன்னும் வரைக்கும் நான் சாப்பிடல. இதோட டின்னர் தான் சாப்பிட்ணும். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.